Hi friends, வணக்கம் and welcome to Chittiya's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கேரளா ஸ்டைல்ல குலாப்புட்டு செய்கிறது எப்படிங்கறத பார்க்க போறோம். புட்டு மேக்கர் இல்லாம இது செய்ய போறேனா. வாங்க எப்படி செய்யறதுங்கறத இப்ப பார்க்கலாம். புட்டு செய்யிறதுக்கு 2 கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன். அதுல 1/2 டீஸ்பூன் அளவு salt சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அதோட கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து நல்லா பெசரிக்கலாம். கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணியை சேர்த்து பெசரி விட்டுக்குங்க. கட்டி இல்லாமல் பார்த்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி உதிராக வரணும். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. லேசாக கட்டியாக இருந்தால் கைனால் நல்லா உதுத்து விட்டுருங்க. அப்போ தான் நம்மளோட புட்டு நல்லா வரும். வெதுவெதுப்பான தண்ணி சேர்க்கறதுனால புட்டு சாஃப்டாக இருக்கும். இட்லி பாத்திரத்தை எடுத்து அதில் இந்த மாதிரி துணி போட்டு வச்சுருக்கேன். துணியை முதல்ல நல்லா நனைச்சிட்டு புழிஞ்சிட்டு போட்டுக்குங்க. சூடு வரட்டும். வந்ததும் நம்ம பெசரி வச்சுருக்க மாவை அதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். புட்டு மாவு 10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. அதோட ஒரு மூடி தேங்காய் திருவி எடுத்து வச்சுக்கோங்க. புட்டு மேக்கர் இல்லாமல் குழாய் புட்டு இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இது முறுக்கு புளிகிற மிஷின். இது எல்லாருமே யூஸ்வலாக வீட்டில் வச்சுருப்போம். அதில் இப்போ செஞ்சுக்கலாம். இந்த கீழே உள்ள போர்ஷனை நம்ம கலட்டி எடுத்துடலாம். இது நமக்கு தேவையில்லை. 2 பக்கமும் இது மாதிரி ஓப்பன் இருக்க மாதிரி இருக்கணும். அதனால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இது தேவையில்லை, இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் இதை வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நம்ம வேக வச்சுருக்க புட்டு மாவில் 3 ஸ்பூன் எடுத்து அதை உள்ளே சேர்த்துடலாம். மூணு ஸ்பூன் மாவு உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ அதை லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அடுத்ததாக நம்ம திருவி வச்சுருக்க தேங்காயை 2 ஸ்பூன் அது மேலே சேர்த்துக்கலாம். தேங்காயை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு மேலே நம்ம மாவை சேர்த்துக்கலாம். இதே மாதிரி அரிசி மாவு 3 லேயரும் தேங்காய் 2 லேயரும் வர்ற மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவு வச்சு எடுத்திருக்கேன். இதில் நம்ம இந்த இதை வச்சு ப்ரெஸ் பண்ணி பிளேட்டில் மாற்றிக்கலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா புட்டு வெளியில் வந்துடும். நமக்கு அழகாக மெதுவாக எடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு. நம்மளோட குலாப்புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், லேயராக வந்திருக்கு. ரொம்ப அழகாக நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு கடலைக்கறி நல்ல காம்பினேஷனாக இருக்கும். போன வீடியோவில் நான் கடலைக்கறி ரெசிபி போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.